அரசியல்னோட மேலே 2 பேர் இருக்காங்க. அவங்கள யார் சூஸ் பண்ணணும்? கீழே 4 பேர் இருக்காங்க. அவங்கள்ல யாரை சூஸ் பண்ணணும்? இப்படி பிராண்டை சூஸ் பண்ணுறவங்கள நான் சொல்லப் போகிறேன் அப்படின்னா, நோ, நீங்கள்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் திங்க் அண்ட் கமெண்ட். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என் ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை, அதை போய் நான் கேட்குறேன் அப்படின்னா, அப்போ அவருக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் அவரை தலைவராகவோ இல்லை அவரை ஐடியாலஜி லீடராகவோ ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் இவங்க காலத்தின் கட்டாயமாக என்னை எதுக்குறவன் நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு காமன் மேன். எனக்கு ஒரு விஷயத்தை எதுக்குறதுக்கு காமன் சென்ஸ் இருந்தால் போதும். எதுக்காக நான் ஐடியாலஜி இவர் லீடராக இந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கணும்? ஒரு காலகட்டத்திலையுமே அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு தலைவர்கள் உருவாகிட்டு தான் இருந்தாங்க, இன்னும் இருக்க போகிறாங்க. இங்கே என்னை எதுக்குற கட்சிக்காரன் இவனாக தான் இருக்கணும், இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவன் தான் என்னை எதுக்கணும், புதுசாக ஒரு ஆள் வரவே கூடாதுன்னு எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் மைனஸ், சில விஷயத்தில் இவர் ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணுவார், சில விஷயத்தில் இவர் மைனஸை சூஸ் பண்ணுவார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏவை சூஸ் பண்ணுறவங்க, பியை சூஸ் பண்ணுறவங்க இப்படி செப்பரேட்டாக இருந்தாங்க. இது போக சியில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு ஏயும் சியும் சேர்ந்து பேசலாம், ஒரு பிரச்சனைக்கு பியும் சியும் சேர்ந்து ஏ எதுக்கலாம். இப்படி வரும்போது தான் எல்லா டைப் ஆஃப் பிரச்சனையுமே நம்ம எதிர்க்க முடியும். இன்னொன்று, அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம எதிர்ப்போமே தவிர அந்த ஆளுங்களை நம்ம எதிர்க்க மாட்டோம். அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு கோவம் வருது, அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களாம் எங்களுக்கு பிடிக்கல. இங்கே ஏபி இல்லை ஏபிசி இப்படின்னு வச்சுட்டிங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை இவங்க வளரவே விட மாட்டுறாங்க. ஏன் ஏபிசிடி 4 5 இருக்க வேண்டியதானே? எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஏல ஒரு பிரச்சனைனா பியில் உள்ள தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மனஸ்தாபம் பணமோ ஏதோ ஒன்று சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி தான் அந்தந்த தலைவர்களை சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. ஏன்னா தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஸோ நான் சொன்னால் கேட்பாங்க, அதை தப்புனாலுமே நான் ஆதரித்தாலுமே என்னை கேட்பாங்க, அந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க. ஸோ அடுத்து வர ஜென்ரேஷன் இதிலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சு வரணும். நான் இவரோட ஐடியாலஜி, நான் இவரை ஃபாலோ பண்ணுறேன், ஓகே, நீங்கள் அவரை பற்றி படிங்க, அவரை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு அவரே தப்பு பண்ணார்னா நம்ம கேட்குற அளவுக்கு இருக்கணும். இங்கே 1 2 3 புதுசாக ஒரு விஷயத்த வர விட மாட்டுறாங்க. ஏன்? புதுசாக ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க. புது பிராண்டு இவங்க தான், இவங்களுக்கு எதிரி இவங்க தான் அப்படிங்கிறதே அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை அரசியலில் பிரேக் பண்ணணும். கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டோரி இஸ், எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேட்பேன், எனக்கு காமன் சென்ஸ் இருந்தால் போதும். எனக்கு இவர் தலைவர், இவரோட கொள்கையை மட்டும் தான் நான் கேட்பேன், அவங்களோட கொள்கையை கேட்க மாட்டேன். யாருக்கு பிரச்சனைனாலும் கேட்போம், அது லெஃப்ட்டோ ரைட்டோ. இவரோட கட்சிக்காரங்க மட்டும்தான் என்னை எதுக்கணும், இந்த கட்சிக்காரங்களாம் என்னை எதுக்கக்கூடாது, இந்த மக்கள்லாம் என்னை எதுக்கக்கூடாது அப்படிங்கிற பிம்பத்தை முதல்ல உடைக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனும் கேளுங்கள். ஃபார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.